அம்மா. வாத்தா, வா வா வந்து உக்காரு. என்ன என் வீட்டு பக்கம் உங்களுக்கு மேலுக்கு முடியலன்னு கேள்விப்பட்டமா, அதான் சரி வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். இப்போ உடம்பு பரவாயில்லையா, எப்படி இருக்கு? அடிச்சு முடியாம போட்டவளே உன் வீட்டுக்காரி தான். இதுல நீ நல்லா விசாரிக்கிற வந்திருக்க. ஆ சரி, ஏதோ நல்ல மனசு கொஞ்சமாவது இருக்க. உக்காரு உக்காருமா உக்காரு. நல்லா தான் இருக்க, நல்லா தான் இருக்க. நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? அசத்திய கல்யாமா. வந்ததும் அவளை பார்க்க வந்தோம்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. ஏன் இதுல ஜாக்கு வேற சொல்ற என்னைய? ஐயோ இல்ல, நிஜமா நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். இருக்கா இருக்கா, இந்தா அங்கனதான் எங்கேயாவது இருப்பா பாரு. யாரு? கனியா? பாத்த கனிய? சும்மா அம்மாவை பார்க்க வந்தக்கா. பாத்துட்டியா? நல்லா பாத்துக்க. ஏன் இப்ப நல்லா பாக்கலன்னா என்ன, நாளை பின்ன என்னைய பார்க்க முடியாதா? ஐயோ நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சாமி. சிலருக்காரி அவளுக்கு உள்ள அக்கறை கூட கூட சேர்ந்துக்கிட்டு சுத்துறாள, என்னை அடிச்சு போட்ட சிரிக்கி அவளுக்கு இல்ல. வந்து ஒரு எட்டு பாக்குறல. என்னக்கா இதுவும் சண்டையா? இது சண்டை போடாம இருந்தாதான் அதிசயமா. உட்காரு, டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லக்கா பரவாயில்ல, அதெல்லாம் வேண்டாம். அட உட்காருத்தா. என் நேரமும் கோழி அடகாக்குற மாதிரி அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க. வெளியில எங்கேயும் வரமாட்டேங்கிறேன். ஏன் எங்ககிட்ட எல்லாம் வந்தா என்ன, பேசினா என்ன? வசந்தி எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காளா என்ன? அச்சோ அப்படியெல்லாம் இல்ல, நான் தான் படிக்கிறதுல கொஞ்சம் இதுவா இருந்துட்டேன். என்னம்மா படிப்பு படிக்கிறியா? இல்லக்கா, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இங்கே இருப்பேன், அப்புறம் கிளம்பிடுவேன். இனிமே நல்லா வந்து பேசுறேன்க்கா. கிளம்பிடுவானா? எங்க கிளம்ப போறேன்? எங்கேயாவது போக வேண்டியதான். என்ன எங்கேயாவது போக வேண்டியதாங்கிற? வெளிநாட்டுல இருக்கிற உன் புருஷன் என்னதான் சொல்றாரு? கனி எதுக்குடி அழறப்ப? அக்கா உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும், பேசலாமா? என்னடி இது, பேசிட்டு தாராளமா. என்ன 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 பிரச்சனை? வசந்தி எதுவும் சொன்னாலா, இல்ல யாரும் எதுவும் பேசினாங்களா? இல்லக்கா, ஒருத்தனை நம்பி லவ் பண்ணி அவன் கட்டின தாலியை கழுத்துல சுமந்துக்கிட்டு இப்போ என் வாழ்க்கையே தொலைச்சிட்டு யாருனே தெரியாத உங்ககிட்ட அடைக்கலத்துக்கு வந்து இருக்கிறேங்க்கா. ஏய் இப்படியெல்லாம் பேசாத. அந்த பையன் உன்னைய பாரனுக்கு கூப்பிட்டுட்டு போறேன்னு சொல்லி தானே சுப்பிரமணிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கான். அப்படி நம்பிதான் நானும் வந்தேன். ஆனா சுப்பிரமணி என்னால ரொம்ப கஷ்டப்படுறாரு, எனக்காக நிறைய செய்யறாரு. பாவம்க்கா அவரு. இடி அப்படியெல்லாம் எதுவும் இல்லட்டியம்மா. நீ வந்த பிறகுதான் சுப்பிரமணி ஏதோ கொஞ்சம் நல்லபடியா இருக்கான். அதனால நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் ஊரொம்பு வாங்கிக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு அவன் பாட்டுக்கு அவன் போக்குல கிடப்பான் தெரியுமா? வசந்தி அக்காவும் இதையே தான் சொன்னாங்க, நீங்களும் இதையே தான் சொல்றீங்க. அப்புறம் எது உண்மையோ அதை தான் சொல்ல முடியும். யாரு எவருன்னே தெரியல, உனக்கு உதவி செய்ய தான் அவன் உன்னைய கூப்பிட்டுட்டு வந்தான். இருந்தாலும் ஒரு பொண்ணு நம்மளை நம்பி இருக்குன்ற எண்ணம் அவன் மனசுக்குள்ள வந்துடுச்சு இல்லையா? உன்னைய அவன் தானே கவனிச்சுக்கிறான். எங்க சுப்பு இப்படியெல்லாம் மாறுவான்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கலாமா? சுப்புவை மாத்தின எல்லா பேருமையும் உன்னையத்தான் சேரும். கடவுளா பார்த்து எப்படியும் உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை கட்டினா நல்லா இருக்கும். அக்கா எனக்கு என்னவோ என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் என்னைய ஏமாத்திட்டானோன்னு தோணுதுக்கா. என்னடி சொல்ற? என்ன சொல்ற? ஆமாக்கா, இனியும் அவன் வருவான்னு நான் நம்பிக்கையோட காத்திருக்கிறது வீண் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது எப்படி உன் கழுத்தில் தாலி கட்டுக்கிட்டு உன்னை ஏமாத்திருப்பான்? அப்படியே நாங்கள் சும்மா விட்டுருவோமா? அவன் யார் என்ன எங்கே இருக்கான்னு விவரத்தை சொல்லு. மாமா விட்டு இன்னைக்கே விசாரிக்க சொல்கிறேன். இல்லைக்கா வேணாம். அவளை நம்பி ஒரு பொண்ணு வந்தாலே அவளை நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்தோமேனு கொஞ்சம் கூட அவனுக்கு மனசாட்சி இல்லாமல் இருக்கும் பொழுது நாம எதுக்கு அவனை தேடிக்கிட்டு போகணும்? உதவி செய்கிறதுக்கு வந்த சுப்பிரமணிக்கு உள்ள அக்கறை கூட என் கழுத்தில் தாலி கட்டினவனுக்கு இல்லைக்கா. இந்த கழுத்தில் இருக்கிற தாலியை கூட நான் எங்கேயாவது கோயிலையோ குளத்துலையோ கழட்டி போட்டுட்டு என் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன்க்கா. கனிமா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. இது என்ன, இது வெறும் கவுரா, மஞ்சள் கவுருமா? அக்கா மஞ்சள் கவுரு தான்க்கா, ஆனால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே அந்த கயிறு தானேக்கா. இந்த மஞ்சள் கயிறு ஒரு சில பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்குது, ஒரு சில பொண்ணுங்களுக்கு தூக்கு கயிறாகவும் மாறுதுக்கா. என் வாழ்க்கையில் தூக்கு கயிறாக மாறி இருக்கு. அந்த தூக்கில் நான் தொங்குறதும் என் கையில் தான் இருக்குது. அதை நான் அறுத்து எரிஞ்சிட்டு என் வாழ்க்கையை தொடங்குறதும் என் கையில் தான் இருக்குது. இதெல்லாம் யார்கிட்ட பேசுறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலக்கா. அதனால தான் உங்களை தேடி வந்தேன். என்னம்மா நீ இப்படியெல்லாம் பேசுகிற? நீ கடவுளை என்றைக்கும் உன்னை கைவிட மாட்டாரம்மா. கொஞ்ச நாள் பொறுத்துருமா. நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது. எனக்கு என்ன முடிவு செய்கிறதுன்னு தெரியலை. வசந்தி அக்கா என்கிட்ட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசுனாங்க. அதை பற்றி உங்ககிட்ட கலந்து பேசுனாங்களா என்னன்னு தெரியலை. என்ன பேசுனா வசந்தி? அவங்க கொழுந்தனை என்னைய கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிற? சுப்பிரமணியாவா? வசந்தியா சொன்னாளா? ஆமாக்கா, சுப்பிரமணிய அண்ணனும் என்கிட்ட இந்த வார்த்தையை கேட்டார். அப்படி ஒரு வார்த்தையை ரெண்டு பேரும் கேட்டதுலேருந்து எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே சங்கட்டமாக இருக்குது. நான் என்னக்கா செய்ய? என்னம்மா இது, ரெண்டு பேரும் ஏன் இப்படி பேசுகிறாவ? ஒரு அப்பாவி பொண்ணு மனசில் எதுக்கு இப்படி ஒரு சபலத்தை உண்டாக்கணும்? பாவம் இல்லையா இது? ஏற்கனவே வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு நிற்கிற, வறண்ட பூமியில் முளைச்ச ரோஜாவாக இருக்கிற உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறவ. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா. எனக்கும் தெரியலக்கா. உன் மனசுக்குள்ளே நீ என்னம்மா நினச்சிருக்க? இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கூட தலைமொழி விடு. இந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொன்ன பாரு, உன் கழுத்தில் இருக்கிற தாலி கயிறு உனக்கு தூக்கு கயிறாகிறதும் உன் வாழ்க்கையோட பாதுகாப்பாக இருக்கிறதும் உன் கையில் தான் இருக்குன்னு. அதோட அர்த்தம் எனக்கு இப்போ தான் புரியுது. நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? உனக்கு எதில் விருப்பம் இருக்கு? சுப்பிரமணி இதுக்கு ஒத்துக்குவானான்னு தெரியல. அவர் என்கிட்ட நடந்துக்கிற விதத்தையும் அவர் என்னைய பார்த்துக்கிற விதத்தையும் வச்சு பார்த்தா நான் அவர்கிட்ட பேசினா எல்லாம் சம்மந்தப்படும்னு நினைக்கிறேன். அட அப்படியா? எங்கள் சுப்பிரமணியை பார்த்தாலும் உன் மேலே ஏதோ ஒரு அன்பு இருக்கிற மாதிரி தான் தோணுது.
ஆனால் பேசி முடிவு பண்ணுறதுக்கும் பெரியவங்களா இருக்கிற நீங்களா பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ நீ கவலையே படாத. இந்த இன்னும் 2 நாளில் நானும் மாமாவும் சுப்பிரமணிக்கிட்ட பேசி எல்லாத்தையும் முடிச்சிடுறோம். உடனே கேட்க வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும்க்கா. நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா? நீ எதை பற்றியும் யோசிக்காத. கொஞ்ச நாள் என்ன, இன்னும் நல்ல ஒரு 4-5 மாதம் கூட போகட்டும். வசந்தி வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்த பிறகு நீ எதுக்கு கவலைப்படுற? போய் நிம்மதியாக படி, நல்ல வேலைக்கு போ. நீ எங்கள் வீட்டுக்கு மருமவளாக வர்றதுக்கு எனக்கு பூரண சம்மந்தம். என் மனசே இப்போதான்க்கா லேசாக இருக்கு. என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குக்கா. ரொம்ப சந்தோஷமாக போகிறேன்க்கா. என் வாழ்க்கையை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணதுண்டு. ஆனால் ஒவ்வொரு நாளும் சுப்பிரமணிய என்னையை கவனிக்கிறது பார்க்கையில என்னை அறியாமலே எனக்கு அவர் மேலே ஒரு காதல் வந்துடுச்சு. உண்மையான காதல்னா இப்படி தான் இருக்குமான்னு கூட இப்போலாம் எனக்கு தோணுதுக்கா. வயசுக்கு மேலே தான் எது உண்மை எது பொய்யுன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, நம்ம இப்படியெல்லாம் யோசிக்கலாமான்னு ஒரு நிமிஷம் நான் நினச்சிருந்தா என் வாழ்நாள் முழுக்க இந்த மஞ்சு தாலியை என் கழுத்தில் சுமந்துக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு சுமையாக மட்டும்தான் நான் வாழ்ந்திருப்பேன். என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதும் என் வாழ்க்கை சபலமாக இருக்கிறதும் என் கையில் தான் இருக்குன்னு நானே யோசித்த பிறகுதான் உங்ககிட்ட பேச வந்தேன்க்கா. சரிம்மா, இந்த மாதிரி தெளிவாக ஒரு சிலர் முடிவு எடுக்காததால தான் அவங்க வாழ்க்கையெல்லாம் தப்பான வழிக்கும் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கும் போகுது. நல்ல வேலை நீ நல்லா யோசிச்சு முடிவு பண்ணியிருக்கம்மா. ஏதோ நடந்துருச்சு, நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் நினைக்காம அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிக்கணுமா. இருக்கிறது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம வாழ்ந்துக்கணும். கல்யாணன்றது ஒரு பொண்ணுக்கு அவள் அப்பா அம்மாவுக்கு பிறகு ஒரு துணையை தேடி வாழ்நாள் முழுக்க அவளுக்கு துணையாக இருந்து அவளை எல்லா விதத்துலேயும் அவளை பார்த்துக்க தான் அந்த காலத்தில் கல்யாணம்லாம் பண்ணி வச்சாங்க. ஆனால் இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. ஆம்பளை வாழ்க்கையிலும் சரி பொம்பளை வாழ்க்கையிலும் சரி ஏதோ ஒரு தெரியாமல் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதோட அவியாவிலும் டைவர்ஸு அது இதுன்னு தனியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு சந்தோஷமே இல்லாமல் உலகத்தில் என்னத்தை சுகத்தை அனுபவிக்கிறாங்கன்னு தெரியல. காலம் முழுக்க நமக்கு ஒரு துணை வேணுமா. கடவுள் சரியான நேரத்தில் சரியானதை கொடுப்பாரு எல்லாருக்கும். எதுக்கும் கவலைப்படாத சரியா? உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும். சுப்பிரமணி தான் உனக்கு சரியான துணையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பேசுகிறத நினைச்சாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குக்கா. சரி பரவ, நான் கிளம்பட்டுமா? சரிக்கா, பார்த்துப்பா என்ன. சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஒரு அம்மா கிட்ட பேசுன மாதிரி எனக்கு இப்போ ஒரு ஃபீலிங் இருக்கு. என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு. அத்தா மகமாயும் மாறியத்தா, ஏதோ இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடு. 2 போனால் இது வாழ்க்கையில் ஏதோ என் குழந்தை மூலமாக ஒரு விலை தெரிஞ்சா நல்லதுதான். எதுக்கும் கவலைப்படாம போமா, அக்கா இருக்கேன், அக்கா பார்த்துக்கிறேன். கனி தானே இது. அக்கா வாடியம்மா மீனாட்சி, வா வா. எல்லாம் சுற்றி பார்த்துட்டியா? சுற்றி பார்க்கறதுக்கு என்ன இருக்குது? இந்த சின்ன பொண்ணு அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வந்தேன், வேற எங்கேயும் போகல. உன்னைய யாரும் எங்கேயும் போவேன்னு சொன்னா? உன் விருப்பத்துக்கு நல்லா ஜாலியாக போயிட்டு சுற்றி பார்த்துட்டு விளையாண்டுட்டு வர வேண்டியதானே? ஆமாம், எனக்கு விளையாடுற வயசாயுது. ஆமாம், யாருக்காவிய ஊருக்குள்ளே புதுசாக இருக்காவ? யாரும் சொந்தக்காரங்களா? அது வாட்டி இந்த சுப்பிரமணிக்கு ஃப்ரெண்டு வசந்தி வீட்டில் தான் தங்கியிருக்க அந்த பிள்ளை. அதான் எனக்கு நல்லா தெரியுமே. என்ன விஷயம்? நீ கூட எதுவும் கவலைப்படாத இருங்க அப்படி இப்படின்னு எதை சொன்ன? தெரிஞ்சுக்கலாமா? இதில் என்னட்டி இருக்குது தெரிஞ்சுக்கிறதுல? ஏடி, இந்த பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த லவ் பண்ணுற பையன் கல்யாணம் பண்ணி விட்டுட்டு பாரனுக்கு போயிட்டு 2-3 மாதத்தில் உன்னையே திருப்பி கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி சுப்பிரமணிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனவன் அதுக்கு பிறகு ஆளையும் காணும் தேலையும் காணும். அதுலேருந்து இந்த பிள்ளையும் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லிக்காம இங்கனையே இருக்குது. வசந்தி தான் திடீர்னு ஒரு நாள் கேட்டாலாம், என் குழந்தை உன்னால தான் நல்லவனா மாறி இருக்கா, உன்னால தான் வேலைக்கெல்லாம் போறா, இந்த நீ என் குழந்தைனையே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாலாம். என்னக்கா சொல்றிய? ஆமாடி, சுப்பிரமணிக்கு தான் நான் ராமுவும் கேட்டிருப்பாப்ல, என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களோடய இருந்துருமான்னு ராமும் இந்த பிள்ளைகிட்ட கேட்டாவளையா. அவன் இந்த பிள்ளையும் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு நிற்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஆளாளுக்கு கேட்டால் அது மனசுலேயும் ஆசை வராதான் என்ன? அதுக்கு நீங்கள் என்னக்கா சொன்னீங்க? என்கிட்ட வந்து இது மாதிரிலாம் பேசுகிறவ எனக்கும் விருப்பம் தான், நீங்களா பெரியவங்களா கலந்து பேசி முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னிச்சு. நானும் சரி சுப்பிரமணிக்கு உன் மேலே விருப்பம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் இம்புட்டு நாள் உன்னை இங்கே வீட்டில் தங்க வச்சிருக்கான். அவன் உனக்கு ஒவ்வொன்றா பார்த்து செய்கிறத பார்த்தா அவனுக்கு உன் மேலே ஆசை இருக்கத்தான் நானே சொல்லி நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன்னு சொன்னேன். பிள்ளைங்க வந்து இத்தனை நாள் இப்போ தான் அது முகத்தில் சந்தோஷத்தையே பார்க்குறேன். பாவம் நல்ல பிள்ளை, அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு சரியாக இருக்கும். சுப்பிரமணியம் உன் ஃப்ரெண்டு தானே, நீயும் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி பாரு. இந்த மாதிரி இந்த பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீ அவன்கிட்ட கேட்டு சொல்லுடி. என்ன எடி உங்ககிட்ட தான் பேசுகிறேன் மீனாட்சியா? அக்கா சரிக்கா, கேட்டு சொல்கிறேன். சரிக்கா, நான் போய் வேலையை பார்க்குறேன். என்னை ஏமாத்திட்டான், என்ன நல்லா ஏமாத்திட்டான், என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டான். செப்பு, எனக்கு எல்லாமே நீ தான். நான் எப்பவும் யாருக்காகவும் நீ கைவிட மாட்டேன். எனக்கு பொண்டாட்டினா அதை நீ தாண்டின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவானே, அதெல்லாம் அப்போ பொய்யா? சுப்பு, நான் என்னடா உனக்கு துரோகம் பண்ணேன்? ஏன்டா அப்படி என்னை நம்ப வச்சு ஏமாத்தினேன்? காதல்ன்றது உனக்கு விளையாட்டா இருக்கா சுப்பு? நீ தான் எனக்கு எல்லாமே நம்பினே, என்னை இந்த மாதிரி பண்ணிட்டியே. உனக்காகத்தானே நான் இங்கே வந்தேன். இனி ஒரு நிமிஷம் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன். இனி உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. எனக்கு நீ வேணாம்.